அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசித்து முடிப்போம். பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் எல்லாம் ஒப்பு கொடுத்திருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசாசு கையில ஒப்பு கொடுக்கல. பிசாசை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் போது ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. பிசாசு என்ன செய்கிறான்னா, வானத்தில் தேவனால் உண்டாக்கப்பட்ட தேவனுக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு தேவ தூதன். இவன் என்ன செய்கிறான்? வானத்துக்கு ஏறுவேன், தேவனுக்கு ஒப்பாவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். இன்னைக்கு உலகம் அப்படி தான் இருக்கு. எல்லாம் மேலே தங்களை உயர்த்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் என்ன செய்கிறாங்க? நான் தான் கடவுள், கடவுளுக்கு ஒப்பாக இருக்கிறேன், நான் கடவுள் பிறவி. அருமையானவர்களே, உலகத்தை நம்பாதீங்க, மனுஷனை நம்பாதீங்க. எவனும் கடவுளால் பிறக்கிறான்னா அது கடவுள் பார்த்து தீர்ப்பு செய்வார். நீங்கள் என்ன செய்யாதீங்க? தேவனை பார்க்காதீங்க. தேவனை என்ன செய்யாதீங்க? தேவனை பார்க்காம போகாதீங்க. உண்மையான தேவனை பாருங்க. உலகத்தை பார்க்காதீங்க, மனுஷனை பார்க்காதீங்க. மனுஷன் எல்லாரும் பொய்யான வழியில் நடத்தி விடுவார்கள். ஆனால் தேவன் உங்களை என்ன செய்வார்? மெய்யான வழியில் உங்களை நடத்தி செல்வார். அல்லேலூயா. இந்த தேவன் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? அவர் குமாரன் இடத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த குமாரன் நினைஞ்சிருக்கார் தெரியுமா? அவருக்கு தந்த மகிமையை உங்களுக்கு எல்லாருக்கும் ஒப்பு கொடுக்க என்ன செய்கிறாரு? உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், நீ ஜெபம் பண்ணா உனக்கு எல்லாம் என்ன செய்யணும்? கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். முட்டையை கேட்டால் தேலை பிடிச்சி விடுவாரா? இல்லை. என்ன கொடுப்பார்? கல்லை கேட்பான் மனுஷன். சாப்பாடு அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? நல்ல பிதாக்கள், பூமியில் கொல்லாத பிதாக்களே உனக்கு நல்ல ஈவை கொடுக்க சாதாரண அனுபவம் இருக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற தேவனை நீ உண்மையாக தேடினால் உனக்கு என்ன வேணுமோ, என்ன வேண்டுமோ அதை உனக்கு தேவன் தருவார். ஆகவே உங்களுடைய தேவனை விசுவாசிங்க, உங்களுடைய தேவன் மேல் நம்பிக்கை வைங்க. உங்களுக்கு சுவாசத்தை கொடுத்தவரோடு சுவாசிங்க. அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. துணி வேடனுடைய கண்ணீர் செலுத்தது நாம் தப்பி இருக்கிறோம். வானத்தை உண்டாக்கினவர், பூமியை உண்டாக்கினவர், நமக்கு அவரிடத்திலிருந்தே உதவி இருக்கிறது. அவராலேயே நாம் பரலோகம் செல்வோம். அந்த பாக்கியத்தை நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.